கொள்கை தெளிவுள்ளவர்கள் எவ்வளவு முரண்பாடுகளை விமர்சித்துக் கொண்டாலும் உறவு ஒருபோதும் புரியாது. அல்டிமேட் எய்ம் என்னன்னு தெரியும். கொள்கை புரிதல் இல்லாதவர்கள் சண்டை போட்டுட்டா தான் உடையும். அது ஈகோ பிரச்சனையா மாறிடும். உனக்கு ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஈகோ இஷ்யூவா மாறிடுது. ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கொள்கை புரிதல் இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகளையும் வெளிப்படையா பேச முடியும். பிராங்கா யாரால பேச முடியாதுன்னா ரொம்ப ஹைலி எமோஷனலா இருக்கிறவனால தான் பேச முடியும். உணர்ச்சி வயப்படக்கூடியனால பிராங்கா பேச முடியாது, வெளிப்படையா பேச முடியாது. கொள்கை தெளிவில்லாதவனால வெளிப்படையா பேச முடியாது. கொள்கை தெளிவுள்ளவர்கள் கடுமையான முரண்பாடுகளை கூட, நுட்பமான முரண்பாடுகளை கூட வெளிப்படையாக பேச முடியும். அந்த சிக்கலை தீர்த்து கொள்ள முடியும். அதை கடந்து உறவை பேணி பாதுகாக்க முடியும். அந்த முதிர்ச்சி உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற அணிதான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அங்க போனா வாரலாமா, இங்க போனா அல்லலாமா என்று கருதக்கூடியவர்கள் இந்த கூட்டணியில் இல்லை. அங்க சண்டை போட்டுக்கும், அது வேற விஷயம். போலீஸ் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, சண்டை போடுவோம். எங்க கொடிக்கம்பத்தை உடைக்கிறான், சண்டை போடுவோம். உங்களோட நாங்க கூட்டணியில் இருக்கிறோம், நீங்க ஆளுங்கட்சி, நாங்க தோழமை கட்சி, எங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கடி இருக்கு அப்படின்னு நாங்க வெளிப்படையா பேசுவோம். அதனால கூட்டணி முடிச்சுக்குவோமா? எங்களுக்கு 6 போதாது, 10 வேணும், 15 வேணும் கேட்போம். நெகோசியேஷன்ல நாங்க முடிவு பண்ணுவோம். கூட குறைய இருக்கும். இதற்காக நாங்கள் கூட்டணி உறவை முறித்துக் கொள்வோமா?